வேங்கை அல்லது சிவிங்கி புலி பூனை குடும்பத்தைச் சேர்ந்த ஊனுண்ணி வகை பாலூட்டி விலங்காகும். இது நிலத்தில் வாழும் விலங்குகளிலேயே மிகவும் வேகமாக ஓடக்கூடியதாகும். இதனால் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் ஓட முடியும். சிவிங்கி புலி இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். வேங்கையின் தலை சிறியதாகவும், உடல் நீளமாகவும், கால்கள் உயரமாகவும், வால் நீளமாகவும் இருக்கும். இதன் உடல் முழுவதும் 2 முதல் 3 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டவடிவ கருப்பு புள்ளிகள் காணப்படும். அதன் கீழ்வயிற்று பகுதியில் புள்ளிகள் எதுவும் காணப்படாமல் வெள்ளை நிறத்தில் இருக்கும். வயது வந்த ஒரு சிவிங்கி புலி 40 முதல் 70 கிலோ எடையும் 110 முதல் 140 சென்டிமீட்டர் நீளமான உடலும் கொண்டிருக்கும். ஆண் சிவிங்கி புலிகள் பெண் சிவிங்கி புலிகளை விட சற்று பெரிய தலையை உடையதாயிருக்கும். ஆனால் ஒரு வேங்கையை தனியாக பார்க்கும்போது அது ஆணா பெண்ணா என இனம் பிரித்து காண்பது கடினமே. வேங்கை மரத்தில் ஏறக்கூடிய திறமை உடையது. இது வேட்டையாடிய உணவை தேவையான போது உண்பதற்காக மரத்தில் பாதுகாப்பாக சேமித்து வைக்கும். இவை பெரும்பாலும் மரத்திலும் புதர் மறைவிலும் தான் வசிக்கின்றன. வேங்கை வேட்டையாடுதல் மூலமே உணவு தேடிக்கொள்கிறது. மான், குதிரை, முயல் உள்ளிட்ட உயிரினங்களை வேட்டையாடி உண்கிறது. பெண் வேங்கைகள் 20 முதல் 22 மாதங்களில் இனப்பெருக்கம் செய்யும் பருவத்தை எட்டுகின்றன. ஆண் வேங்கைகள் 12 மாதங்களிலேயே இப்பருவத்தை எட்டிவிடுகின்றன. பெண் சிவிங்கி புலியின் கர்ப்பகாலம் சுமார் 100 நாட்கள் ஆகும். சிவிங்கி புலி குட்டிகள் பிறக்கும் போது வெறும் 150 முதல் 300 கிராம் எடையுள்ளனவாகவே உள்ளன. இந்த சிறுத்தை குட்டிகள் கழுகுகள், ஓநாய்கள் மற்றும் சிங்கங்களால் உயிரிழப்புக்கு உள்ளாகின்றன. சிவிங்கி புலிகள் ஆப்பிரிக்காவில் தோன்றி இந்தியாவில் பரவி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. சிவிங்கி புலி இப்போது இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் அற்றுப்போய்விட்டது. மேலும் ஆப்பிரிக்க கண்டத்தில் அழிந்து வரும் உயிரினமாக வகைப்படுத்தப்பட்டு வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விலங்கை பழங்காலத்தில் மனிதர்கள் பழக்கப்படுத்தி வேட்டைக்காக பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்திய துணை கண்டத்தில் குறுநில மன்னர்கள் பலர் சிவிங்கி புலியை பழக்கி வெளிமான், முயல் போன்ற விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தினர். நன்றி. ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.